ஐக்கிய அரபு அமீரகத்தில் நீண்ட காலமாக தமிழ் மொழி சார்ந்த நிகழ்வுகளில் முக்கிய பங்கு கூடிய தமிழ் பற்றாளர். ஐக்கிய நாடுகள் சபையில் 2 முறை அமீரகத்தில் இருந்து கலந்து கொண்டு உரையாற்றியவர், எழுத்தாளர், தொழில் முனைவர், மேலும் கல்லிடைக்குறிச்சி தேசிய கல்வி அறக்கட்டளையின் நிறுவனர், மரியாதைக்குரிய டாக்டர் முகமது மொய்தீன். டு பி ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். எல்லா புகழும் இறைவனுக்கே. அன்வர் குரூப் ஆஃப் கம்பெனியின் சார்பாக நடப்பிக்கின்ற ஒன் டே ஒர்க் ஷாப் ப்ரோக்ராமிலே கலந்து கொள்வதிலே நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, நாம் அனைவரும் இங்கே வியாபாரத்தை பெருக்குவதற்காக, இருக்கின்ற வியாபாரத்தை நல்ல முறையிலே செயல்படுத்துவதற்காக, அதை அபிவிருத்தி பண்ணுவதற்காக வேண்டிய நுணுக்கங்களையும் கருத்துக்களையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே ஒரு திருக்குறளை உங்கள் முன்னால் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். திருக்குறளிலே இறைமாட்சி என்ற அதிகாரத்திலே பொருட்பாலிலே 385வது குறளிலே திருவள்ளுவர் கூறுகின்றார், ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்து வகுத்தலும் வல்லது அரசு. வளங்களை ஈட்டுவதிலும், அதாவது ஒரு நிறுவனத்தை நடத்துவதிலும், ஈட்டலும் அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டுவதும், அப்படி ஈட்டிய வருமானத்தை தக்க வைத்துக் கொள்வதும், காத்தலும், அது மட்டுமல்லாமல் அந்த வருமானத்தை பல மடங்கு பெருக்குவதும், காத்து வகுத்தலும் வல்லது அரசு. ஒரு அரசுக்கு அதுவே சிறந்தது என்று கூறுகிறார் வள்ளுவர். இந்த வியாபார தளத்தில் நாம் இருக்கின்ற நாம் அனைவரும் நாம் செய்யக்கூடிய வியாபாரத்தை திட்டமிட்டு அதிலே வருமானத்தை பெருக்க வேண்டும். அந்த வருமானத்தை நாம் காக்க வேண்டும். அப்படியே அந்த வருமானத்தை மற்ற தொழிலிலே நாம் இன்வெஸ்ட் செய்து அதை பெருக்க வேண்டும். அப்படி பெருக்கினால் மட்டும்தான் ஒரு சிறந்த வணிகக்குரிய தன்மையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, இன்றைய தினம் நமது வியாபார பெருமக்கள் எல்லாம் நன்றாக வியாபாரம் செய்கின்றார்கள், நன்றாக தொழில் செய்கின்றார்கள், பல வருடங்களாக வியாபாரத்தில் இருக்கின்றார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு நிதி பற்றாக்குறை, ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ், கேஸ் ஃப்ளோ ப்ராப்ளம் இருக்குது. இன்னைக்கு எல்லாருமே சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். சில பேர் வெளிப்படையாக சொல்லுவார்கள், சில பேர் பரவாயில்லை என்று சொல்லுவார்கள். இருந்தாலும் நிதர்சனமான உண்மை என்பது அனைவரும் அந்த நிதி பற்றாக்குறையினால, நிதி மேலாண்மையினால கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆக வியாபாரத்தில் இருக்கின்ற நாம் எவ்வாறு அந்த நிதி பிரச்சனையிலிருந்து வெளிவர வேண்டும் என்றால், நாம் ஒரு வியாபாரத்தை பண்ணோம்னா முதல்ல பிளானிங், திட்டம் போடணும், பட்ஜெட் ஃபோர்காஸ்ட் போடணும். ஒரு மாதத்துக்கு நாம் இவ்வளோ வியாபாரம் பண்ணியாகணும், இவ்வளோ ரூபாய்க்கு இன்வாய்ஸ் பண்ணியாகணும். அப்போந்தான் நாம் நம்மளுடைய தொழிலாளர்களுக்கு கரையான முறையில் சம்பளம் தர முடியும். மற்ற தொழில் அந்த எக்ஸ்பென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆப்ரேட்டிங் காஸ்ட், அதை கவர் பண்ண முடியும். திட்டம் போட்டு நம்மளுக்கு 100 ரூபாய்க்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணால் எல்லாத்தையும் அடையலாம்னு நினச்சினா அது பிரேக் ஈவன். நீங்கள் 120 ரூபாய்க்கு நீங்கள் வியாபாரம் பண்ணால், அது 1 லட்சம் ரூபாய்க்கு பரவாயில்ல, 1,20,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வியாபாரம் செய்தால் உங்கள்கிட்ட லாபம் நிற்கும். இந்த கேஸ் புல ப்ராப்ளம் வராது. ஆக 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் திட்டம் போட்டு 80,000 ரூபாய்க்கு தான் நீங்கள் அந்த மாதம் நீங்கள் இன்வாய்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20,000 ரூபா ஷார்ட்டேஜ், சம்பளம் தர முடியாது. மற்ற எக்ஸ்பென்ஸுக்கெல்லாம் அதை நம்ம பணம் கொடுக்க முடியாது. அங்கே ஒரு தொய்வு விழும். இது 1 மாதம் இல்லை, 2 மாதம் இல்லை, 3 மாதம் இல்லைன்னு 1 வருஷம் போச்சுன்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு பணமே இருக்காது. பணம் இல்லைன்னா என்ன ஆகும்னா மற்றவர்களிடம் கடன் வாங்க வேண்டி வரும், பேங்குக்கு போக வேண்டி வரும். ஆனால் நீங்கள் திட்டம் போட்டு இந்த மாதம் நாம் 1 லட்சம் ரூபாய்க்கு இன்வாய்ஸ் பண்ணணும் என்பதை நீங்கள் தினசரி நீங்கள் அதை முயற்சி செய்து 1,20,000 ரூபாய் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும்.
ஸோ இதிலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பட்ஜெட் போடுங்க. பட்ஜெட் இவ்வளவு, ஆக்சுவல் இவ்வளவுன்னு வாரம் வாரம் கணக்கு பண்ணுங்க. உங்களுக்கு எங்கே அந்த தொய்வு தெரியும், அதை அடுத்த வாரத்தில் நிறைவு பண்ணிடுங்க. ரெண்டாவது, இன்வென்ட்ரி ஸ்டாக்கு வந்து அதிகமாக வைக்காதீங்க. எது தேவையோ அதை மட்டும் வாங்கி வைங்க. நீங்கள் இன்வென்டரியில் நிறைய முதலீடு பண்ணாதீங்க. மூன்றாவதாக, நீங்கள் வந்து கரெக்டான முறையில் இன்வாய்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுடைய கஸ்டமர்கிட்ட பணத்தை கேட்க முடியும். சில பேர் வேலையை முடிச்சிருவாங்க, இன்வாய்ஸ் பண்ணதில் எனக்கு சர்டிஃபிகேட் வரல, பேமெண்ட் சர்டிஃபிகேட் வரல, அவர் அப்ரூவ் பண்ணலன்னு சொல்லி 1 மாதம் இழுப்பாங்க. அப்போ உங்களுடைய வர வேண்டிய பணம் 2 மாதம் தள்ளி போகும். உங்களுடைய கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் அங்கே இருக்குது. மூன்றாவதாக, அங்கே ப்ரொஃபஸர் சொன்ன மாதிரி தேவையான செலவு தான் பண்ணணும். இந்த மாதம் நம்மளுக்கு தான் லாபம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லக்ஸுரியாட்டு நல்ல மொபைலோ, நல்ல வாட்சோ, நல்ல காரோ, நல்ல ட்ரெஸ்ஸோ வாங்கி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வேணால் நன்றாக இருக்கலாம், ஆனால் உங்கள் பிஸ்னஸ் கீழே போய்விடும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு நீங்கள் செய்யணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிட்டேன். என்னுடைய பெயர் அவங்க சொன்னாங்க ஏற்கனவே, இருந்தாலும் மறுபடியும் சொல்லிக்கின்றேன். கல்லடைக்குறிச்சி முனைவர் முகமது மைதீன். கிட்டத்தட்ட இந்தியாவில் 10 வருடங்கள், சவுதி அரேபியாவில் 11 வருடங்கள், துபாயில் 21 வருடங்கள், ஆக நான் 42 வருடங்களாக நிதி நிர்வாக மேலாண்மையிலேயே நான் பணி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ MDS மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சின்னு ஒன்று வச்சுருக்கேன். உங்களுக்கு வேண்டிய புக் கீப்பிங், அப்புறம் வந்து இந்த சொன்ன மாதிரி மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்ஸு, ஃபோர்காஸ்டிங், கேஷ் ஃப்ளோ, எப்படி ஒரு பிஸ்னஸில் வந்து லாபம் அடையலாம், நஷ்டம் ஆச்சுன்னா எப்படி சரி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் வேட்டு, கார்பரேட் டேக்ஸு, இப்போ அடுத்த வருஷத்துலேருந்து இன்வாய்ஸிங் கட்டாயமாக வருது. இப்போ எல்லாற்றுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் செட்டப் பண்ணணும், லீகலாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் எங்கள் கம்பெனியை அணுகலாம். என்னுடைய கம்பெனியுடைய மேனேஜர் மிஸ்டர் கஸ்பி அங்கே இருக்கிறாரு, அவர் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளும் செய்வேன் என்று கூறிக்கொண்டு, ஒரு வியாபாரம் பண்ண வேண்டும் என்றால் ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை தேவை, முயற்சி தேவை, நிதானம் தேவை, நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு தன்மை தேவை. தோல்வி வந்தாலும், எதிர்ப்பு வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி தாங்கிக் கொண்டால் மட்டுமே அவனுடைய நிறுவனத்தில் மட்டும் இல்லை, பிஸ்னஸில் மட்டும் இல்லை, எந்த ஒரு சமூக வாழ்க்கையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும், கூட்டு வாழ்க்கையிலும் அவன் வெற்றி பெற முடியும் என்ற கருத்துக்களை முன்வைத்து அன்பு சகோதரர் அவர்கள் வெற்றி என்னும் மாயக்குதிரை என்ற புத்தகத்தை எழுதியிருந்தாங்க. அதை வந்து நம்ம இதுக்கு முன்னால் வெளியிட்டிருந்தோம். அந்த புத்தகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய கனவுகளை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்பதை பற்றி மிஸ்டர் அன்வர்தீன், அதாவது இந்த பிஸ்னஸ் அன்வர் குர்பா பிஸ்னஸ்னுடைய சேர்மன், அவருடைய வாழ்வில் கண்ட அனுபவங்களை, தோல்விகளை, அவமானங்களை, எதிர்ப்புகளை எல்லாம் சேர்த்து எப்படி தாண்டி ஒரு மனிதன் தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்தால் வெற்றி பெற முடியும் என்பதை அழகான முறையில் வெற்றி என்னும் மாயக்குதிரை என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார். அதை தொடர்ந்து இந்த நிகழ்வில் இப்போ ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு, அது வெளியிட போறார். அந்த புத்தகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அதாவது வெற்றிக்கான வந்து ஒரு சூத்திரம் அவர் சொல்லித்தரார். அவர் அனுபவத்தில், அவர் கண்ட அனுபவத்தில் ஒரு வெற்றிக்கு ஆன சூத்திரம் என்ன அப்படிங்கிறது அவர் சொல்லித்தரார். அது வந்து அவருடைய அனுபவத்தின் மூலமாக பல்வேறு விஷயங்களில் அவர் கண்ட தோல்விகளையும் எதிர்ப்புகளையும் இதிலையும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் திருக்குறளில் இருந்து பல்வேறு மேற்கோள்களை எடுத்து காட்டியிருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய கூறிய தத்துவங்களையும் கருத்துக்களையும் இதில் அவர் வந்து உள்வாங்கி இதை அவர் எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து நம்ம வாங்கி படிக்க வேண்டும். படித்தோம்னா நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, வியாபார வாழ்க்கையிலும் சரி, நாம் எவ்வாறு வெற்றி பெற வேண்டும் என்பதை அந்த புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நமது மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாயத்துக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளையும் உணர்வுகளையும் உள்ளபூர்வமாக அவருடைய அனுபவத்தின் வாயிலாக அவர் சொல்லியிருக்கின்றார். அப்படிப்பட்ட புத்தகம் கைக்குள் என்ற தலைப்பிலே அவர் இந்த நேரத்தில் வெளியிட இருக்கிறார் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவுகின்றேன். நன்றி, வணக்கம்.